தற்போது ஒரு அண்மை செய்தி. மேட்டூர் அணைந்து நேற்று முன்தினம் டெல்டா பாசனம் திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பு மேலணைக்கு வந்தடைந்தது. முக்கொம்பு மேலணையிலிருந்து காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகள் தண்ணீர் திறந்துவிடப்படுகின்றது. தற்போது அந்நீரை வரவேற்கும் விவசாயிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முக்கொம்பு மேலணைக்கு காவிரி நீர் வந்தடைந்துள்ளது. அதிகபட்சமாக 30,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 30,000 கன அடிக்கு மேல் உபரி நீர் வந்தால் கொள்ளிடம் ஆற்றில் நீர் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது காவிரி நீர் முக்கொம்பு மேலணைக்கு வந்தடைந்துள்ளது. அதனை விவசாயிகள் பூக்கள் தூவி வரவேற்று வரும் அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முக்கொம்பு மேலணைக்கு காவிரி நீர் திறந்துபட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 9 மணிக்கு கல்லணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காவிரி நீரானது தற்பொழுது முக்கொம்பு மேலணைக்கு வந்தடைந்துள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த பக்ருதீன் வழங்க கேட்கலாம். பக்ருதீன், தற்பொழுது காவிரி நீர் முக்கொம்பு மேலணைந்து வந்தடைந்துள்ளது. மேலும் நாளை கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் பதிவு செய்யலாம். ராம்குமார், அதாவது மேட்டூர் அணையிலிருந்து நேற்று முன்தினம் டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்ட காவிரி நீர் இன்று சற்று முன் முக்கொம்பு மேலணைக்கு வந்தடைந்தது. இதனை விவசாயிகள் தற்போது பூ மற்றும் நெற்களை கொட்டி வரவேற்றனர். காவேரி தாய்க்கு வணக்கம் என்ற கோஷம் முழங்க தற்போது அந்த காவேரி நீரை வரவேற்ற காட்சியை பார்க்க முடிகிறது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 23,000 கனஅடி நீர் திறக்கவிடப்பட்டது. நேற்று முன்தினம் மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கரூர் மாவட்டம் மாயனூர் தடுப்பணையில் இன்று காலை வந்து சேர்ந்ததை தொடர்ந்து வேகமாக வந்த காவிரி நீர் முக்கொம்பு மேலணையை தற்போது வந்தடைந்தது. இதனையடுத்து முக்கொம்பு மேலணையிலிருந்து காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. முக்கொம்பு மேலணையிலிருந்து காவிரியில் அதிகபட்சம் 30,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படும். அதற்கு மேலாக உபரி நீர் வந்தால் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்படும். காவிரி மற்றும் கொள்ளிட கரையோர மக்களுக்கு ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது மாவட்ட ஆட்சியர் அவர்களால் விடப்பட்டுள்ளது. தொடர்ந்து டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக நாளை தினம் காலை 9:15 மணிக்கு கல்லணையில் இருந்து அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் முன்னிலையில் அந்த தண்ணீர் என்பது திறக்கப்படுகிறது. ஏற்கனவே டெல்டா பகுதியில் விவசாயிகள் இந்த தண்ணீர் எதிர்பார்த்த நிலையில் அதிக கனமழை காரணமாக உபரி நீர் என்பது தமிழக எல்லையில நீர்பிடிப்பு பகுதியில் அதிக அளவு நீர் இருந்ததால் தற்போது மேட்டூரில் திறக்கப்பட்டு மேட்டூரிலிருந்து தற்போது காவிரியில் தண்ணீர் திறப்பது என்பது நான் பார்க்க முடிகிறது. தற்போது விவசாயிகள் திருச்சி முக்கொம்பு மேலணையில் தற்போது நீரை வரவேற்று காவிரி தாய்க்கு வணக்கம் என்று கோஷமிட்டு வரும். மேலும் இங்கு இருக்கக்கூடிய கரிகால சோழன் சிலைக்கும் மற்றும் காவிரி தாய்க்கும் மாலை அணிவித்து தற்போது நெல் மணிகளை பூக்களை தூவி தற்போது காவிரி தாயை வரவேற்கும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. ராம்குமார். பக்ருதீன், தகவலுக்கு நன்றி.